அமைச்சர் பார்த்தேன், சொல்லிட்டேன், இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்ன தியாகம் நாங்க பண்ணுவோம், எங்க உயிரே போனாலும் அந்த மேகதாது விட போட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் போட்டாங்க. என்ன போட்டாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி இல்லாம மேகதாது அணை கட்ட முடியாதுன்னு லெட்டர் போட்டுருக்காங்க. அவங்க வந்து அமைச்சர். அது ஏற்கனவே பார்த்தா தண்ணி கிடையாது, இருந்தாலும் சுத்தமா முடிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற இடத்தெல்லாம் போய் பிளாட் போட்டான், பாதி இடம் பிளாட் ஆயிடுச்சு. மீதி ஹைட்ரோ காப்பி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அது மீத்தேன் பியூட்டேன் ப்ரோபைன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இப்ப என்னன்னா மேகதாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா போன வருஷம் என்ன பண்ண 48 டிஎம்சி சொன்னாங்க. இப்ப என்ன சொன்ன 63 டிஎம்சி கட்ட போட முடியுது மேகதாது. அதுல 5900 கோடி சொல்லிட்டு இருக்காங்க. இது குடிநீர் பிரச்சனை. 63 டிஎம்சி குடிநீர் வேணும் பெங்களூர். ஏற்கனவே என்ன டேம் யார் கட்டது, எப்ப கட்டது? ஒரு டேம் கேஆர்எஸ் டேம் தான் இருந்தது. கலைஞர் வந்தாரு 70 இருந்து 74 வரை இந்த 3 டேம், ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி 3 டேம் கட்டிருக்காங்க. அந்த டேம் விட்டுலாம் நீ தண்ணி கிடையாது, விட்டுக்கூடாது, அன்னைக்கு சண்டை போட்டுருக்கணும் இல்லையே, இன்னைக்கு தண்ணி இப்ப இன்னொரு டேம் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது கட்ட விட போறதுல இது என்ன பிரச்சனைனா, காவிரி மேலாண்மை வாரியம் அது ஒரு சரித்து உங்களுக்கு தெரியும். 90ல வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைச்சு 91 இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க. 2007 வந்து உயிர்க்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. 2013 கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணானுங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறம் 6 மாசத்துல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சட்டத்துல இருக்கு. 4 வருஷம் ஆயிடுச்சு.